நீதிகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். சுரேஷ் அளவின் குடும்பம் எங்கே, மனைவி எங்கே, பிள்ளைகள் எங்கே, தாய் எங்கே? இப்ப நீண்ட நாட்களாக அவர்கள் சமூக வலைத்தளங்களிலோ அல்லது ஊடக பரப்பிலோ பேசுபொருளாக இல்லை. எந்த ஒரு கருத்துக்களும் தெரிவிக்கவில்லை. சுரேஷ் அலே ஆபத்தில் இருக்கின்றார் அல்லது ஆபத்தான சூழ்நிலையில் இருந்து அவரை காப்பாற்றுவதற்கு திருத்தந்தையின் இலங்கைக்கான பிரதிநிதியாக இருக்கலாம், ஐநா அலுவலகமாக இருக்கலாம், மற்றும் பல மத தலைவர்களை எல்லாம் தேடிச் சென்ற சுரேஷ் அலேவின் மனைவி மற்றும் தாயார் இப்போது எங்கிருக்கிறார்கள்? ஏன் அவர்கள் இந்த நிலையில் இப்போது ஈடுபடவில்லை? இந்த சூழ்நிலைகளை எல்லாம் அவர்கள் கடந்து விட்டார்களா அல்லது சுரேஷ் அலே இப்போது பாதுகாப்பாக இருப்பது என்று எடுத்துக்கொள்ளலாமா என்கின்ற கேள்வி எல்லோரிடமும் இருக்கின்றது. நேற்றைய தினம் மிக முக்கியமான ஒரு தகவலை பார்த்திருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய நாளில் பார்க்கலாம் என்று நினைக்கின்றோம். நீதவான் இசுரு நெத்திக்குமார் அவர்கள் தன்னிடம் வழங்கப்பட்ட 7 ரகசிய சாட்சியங்கள், அதாவது 7 இராணுவ புலனாய்வு பிரிவினரால் வழங்கப்பட்ட ரகசிய சாட்சியங்களை தன்னுடைய சீக்ரெட், அதாவது தன்னுடைய தனிப்பட்ட பெட்டகத்தில் வைக்க வேண்டிய தகவல்கள் எப்படி வெளிச்சென்றது, அது வெளிச்சென்றது மட்டுமல்லாமல் கோட்டாபாய ராஜபக்சவின் கைகளுக்கே சென்று விட்டது. இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் தான் பல்வேறுபட்ட முரணான சம்பவங்கள் இடம்பெற்றது. தற்போது அந்த நீதிபதி மாற்றப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் இது எப்படி சென்றது, இது எப்படி அசாத்தியம், இது எப்படி சாத்தியமானது என்கின்ற கேள்விகள் நேற்றைய தினம் எம்மிடம் எழுந்திருந்தது. ஆனால் இந்த நீதிமன்ற கட்டமைப்புகளை வளைப்பதில் அல்லது அதற்குள் நுழைவதில் ராஜபக்ச தரப்புக்கு நிகர் வேறு யாரும். அவர்கள் கடந்த காலங்களிலும் தங்களுடைய பல்வேறுபட்ட திட்டங்களுக்காக நீதிபதிகள் மீது கைவிட்ட வரலாறுகள் எல்லாம் இருக்கின்றது. குறிப்பாக சொல்ல போனால் பெசில் ராஜபக்ச மீது நீதிமன்றத்தை வளைத்த பல்வேறுபட்ட ஆதாரங்கள் கூட இருக்கின்றது. தற்போது பெசில் ராஜபக்ச மீது நிலுவையில் உள்ள வழக்குகள் தொடர்பில் பல்வேறுபட்ட கருத்துக்களை அவர் கூறி வருகின்றார். அவர் அமெரிக்காவில் தங்கியிருப்பதனாலும் வைத்திய சிகிச்சைகள் பெற்று வருவதனாலும் தன்னுடைய உடல்நிலையை காரணம் காட்டி அந்த வழக்குகளில் இருந்து அவர் தொடர்ச்சியாக தன்னை காப்பாற்றி வருகிறார். தமக்கு எதிராக தொடரப்பட்ட சில வழக்குகளில் அரசியல் செல்வாக்கின் மூலம் விடுதலையான வரலாறுகளும் கடந்த காலங்களில் இருக்கிறது. 2022 பிப்ரவரி 1 வழங்கப்பட்ட ஒரு தீர்ப்பு இதற்கு ஒரு முக்கிய உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். லித் பஞ்சாங்கமும் வழக்கு என்றுதான் அதனை கூறுவார்கள். 2015 ஜனாதிபதி தேர்தலின் போது அப்போதைய ஜனாதிபதி வேட்பாளர் மஹிந்த ராஜபக்ச 3வது முறையாக போட்டியிடுகிறார். 50 லட்சம் லித் பஞ்சாங்கங்கள் அச்சிடப்பட்டு விநியோகித்த திவினமுக திட்டத்திற்கு, அந்த திட்டத்திற்காக வழங்கப்பட்ட 2.94 ரூபாய் கோடி பெறுமதியான 29.4 மில்லியன் நிதி பயன்படுத்தப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் இருந்தன. இந்த வழக்கு 2016 கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட போது, பின்னர் 2021 பெசில் ராஜபக்ச நிதியமைச்சராக நியமிக்கப்பட்டதை தொடர்ந்து 2022 பிப்ரவரி அன்று அவர் முன்னாள் திவினகுமுவ பணிப்பாளர் நாயகம் ஆகியோருக்கு எதிரான குற்றச்சாட்டுகளிலிருந்து விடுவிக்கப்படுகிறார். நீதிமன்ற வளைப்பு அல்லது சட்டத்தை வளைத்தலுக்கு இவர்களுக்கு நிகர் வேறு யாரும் இல்லை. நீதிபதி தமித் வழங்கிய தீர்ப்பில் வழக்கு தொடர்ந்த தரப்புகள் முறையான சாட்சியங்களை வழங்கவில்லை என்ற காரணங்களை கூறி இந்த வழக்கிலிருந்து அவர் விடுதலையாகிறார். மாறாக அவை மறக்கப்படவில்லை. லித் அச்சிடுதல் மற்றும் விநியோக நடைமுறைப்படி மேற்கொள்ளப்பட்டதாகவும் அதற்கான செலவுகள் நிதியமைச்சின் அனுமதியுடன், அதாவது தன்னுடைய அண்ணனினுடைய தேர்தல் காலங்களிலே நிதியமைச்சின் அனுமதியுடன் தான் பெறப்பட்டது, அதற்கும் இதற்கும் பிழை என்ற கருத்துக்கள் கூறப்பட்டு நீதிமன்றம் வளைக்கப்படுகிறது. 2021-22 இந்த குற்றச்சாட்டுகளில் இருந்து அவர் விடுதலையாகிறார். அது மட்டுமல்ல, திவினகுமுவ திட்டத்திற்கு, மாகாண சபைகளின் அதிகாரங்களை பறிக்கின்ற ஒரு திட்டத்துக்கு பெசில் ராஜபக்ச முன்னெடுத்த போது அதற்கு எதிராக தீர்ப்பினை வழங்கியதனால்தான் ஷிராணி பண்டார்நாயக்கா நீதியரசர் பதவியிலிருந்து நாடாளுமன்றத்தின் பெரும்பான்மையை காரணம் காட்டி நாடாளுமன்ற விசாரணை குழு முன் நிறுத்தப்பட்டு மிகவும் மோசமாக நடத்தப்பட்டு அவரை பிரதம நீதியரசர் பதவியிலிருந்து நீக்கியதோடு மட்டுமல்லாது அவருக்கு பெரும் துன்புறுத்தலும் கொடுக்கப்பட்டு பின்னர் அவர் பதவியிலிருந்து வெளியேற்றப்பட்டார். நல்லாட்சி காலத்திலே அவருக்கு இழைக்கப்பட்டது அநீதி என்று மீண்டும் அவர் பிரதம நீதியரசராக பொறுப்படுத்தி அந்த பதவியிலிருந்து அவர் வெளியேறியதையும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். திவினகுமுவ அபிவிருத்தி திணைக்களத்தில் 36 மில்லியனுக்கு அதிகமான நிதியை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டு, மாவனெல்லையில் 200 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான மதிப்புள்ள நிலம் மற்றும் ஆடம்பர வீடு தொடர்பாக சட்டவிரோத சொத்து சேர்த்தல் குறித்த வழக்குகள், இதனை பெசில் ராஜபக்ச மறுத்திருக்கின்றார். ஆனால் அவர் மீது இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. திவினகுமுவ இசுருமத் வீட்டு திட்டத்தில் 2.9 மில்லியன் ரூபாய் பயன்படுத்தப்பட்டதாக குற்றச்சாட்டு. இந்த வழக்கு 2020 அவர் உள்ளிட்ட 4 விடுவிக்கப்படுகிறார்கள். 2015 தேர்தலின் போது லித் அச்சிடுதல் 29.4 மில்லியன் ரூபாய் அரசு பணத்தை பயன்படுத்திய தேர்தல் சட்ட விதி மீறலும் கூட அவர் நிரூபிக்கவில்லை, அவர் வெளியேறியதாக கூறப்படுகிறது. இவ்வாறான சூழ்நிலையைத்தான் இசுரு நெத்திக்குமார் அவர்கள்
இந்த விடயம் ஏன் கூறப்பட்டதென்றால், இது ராஜபக்ச தரப்புக்கு நீதிமன்றத்தை வளைப்பது என்பது புதிய விடயம் அல்ல, அல்லது சாட்சிகளை மாற்றுவது அல்லது நீதிபதிகளை மிரட்டுவது என்பதும் கூட புதிய முறை அல்ல என்பதுதான் இப்போது கூறக்கூடியது. ஆனாலும் நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதி, பெரும்பான்மை நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய என்பிபி அரசு இருந்தும் கூட அந்த நீதிமன்ற கட்டமைப்புக்குள் நுழைந்து அவர்களுடைய கடந்த கால செயற்பாடுகளை முன்னெடுக்க முற்பட்டிருக்கிறார்கள் என்பது இது மிகவும் இலேசாக கடந்து செல்லக்கூடிய விடயமாக தெரியவில்லை என்றுதான் பலரும் கூறுகிறார்கள். ஏனென்று சொன்னால், இந்த நீதிமன்ற கட்டமைப்பு என்பது இன்று பல்வேறுபட்ட தரப்புகளால் ஒரு நியாயமான அல்லது நடுநிலையான தரப்பு என்று பார்க்கப்படுகிற போது அதனை பலவீனப்படுத்தி இருப்பதும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது. ஆனாலும் கூட இன்று பொது எதிரணியினர், ஜிஎல் பீரிஸ் தலைமையிலான அணியினர், தலத அத்துக்குரல போன்றவர்கள் நீதிபதிகள் நியமனத்துக்கு எதிராக ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அதிகாரிகளை சந்தித்திருக்கின்றார்கள். ஆனால் நீதிபதி ஒருவர் இப்படி முரணாக நடந்து கொண்ட விடயம் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் சபை எவ்வாறு எடுத்துக்கொள்ளும் என்பது யாருக்கும் தெரியாமல் இருக்கிறது. நீதவான் இசுரு நெத்திக்குமார் அந்த அதீதமாக பேசப்பட்ட 7 இராணுவ புலனாய்வாளர்களின் அறிக்கைகளை பெற்றார், அதனை இவர்களுக்கு வழங்கினார். அதன் பின்னர் இந்த விடயம் பேசப்பட்டது என்றுதான் நாம் பார்க்கிறோம். இங்குதான் மிக முக்கியமான ஒரு தகவல் இருக்கின்றது. குறிப்பாக சொல்ல போனால், உயிர்த்தநாரி தாக்குதல் தொடர்பில் கைது செய்யப்பட்ட குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவின் பணிப்பாளர் சுரேஷ் அலையின் குடும்ப உறுப்பினர்களை முன்னிலைப்படுத்தி பாரிய பிரச்சாரங்கள் கடந்த காலங்களிலே முன்னெடுக்கப்பட்டன. இசுரு நெத்திக்குமார் அந்த 7 அல்லது அந்த 7 அந்த சாட்சியங்களை வெளிப்படுத்திய பின்னர் தான் சுரேஷ் அலவின் குடும்பத்துக்கு அழுத்தங்கள் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றன. எப்படி இவர்கள் கூறுவார்கள்? ஏனென்றால் கோட்டாபாய ராஜபக்ச தொடரப்பட்டார் என்பது யாருக்கும் தெரியாது. ஆனால் இந்த சூழ்நிலையில் நாம் தொடர்ச்சியாக கூறி வந்தோம், சுரேஷ் அலவின் குடும்பத்துக்கு பாதுகாப்பில்லை, அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அச்சுறுத்தல் இருக்கின்றது என்று கூறி வந்தோம். அது இப்போது ஒரு வகையில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி அது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது என்றால், இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த விடயங்கள் எல்லாம் அவர்களுக்கு அச்சுறுத்தலாக மாறி இருக்கிறது. இந்த 7 வழங்கிய வாக்குமூலத்திலே சுரேஷாலா தொடர்பான விடயங்களும் பேசப்பட்டிருக்கின்றன. ஒருவேளை அவர்களுடைய வாக்குமூலங்களில் சுரேஷாலை நேரடியாக சாட்சியாக மாறுகின்ற பட்சத்தில் அது இன்னும் ஒரு தரப்புக்கு ஆபத்தாக மாறும் என்பதனால் அவர்களுக்கு அந்த நிலைமை ஏற்பட்டதா என்று தெரியாது. சுரேஷ் அளவின் மரண போராட்டங்கள் அல்லது அவருக்கு ஏற்பட்ட உணவு தவிப்பு போராட்டங்களில் கூடவே இருந்து அவர் உண்ணுகிறார் இல்லை, அவர் ஆபத்தான நிலையில் இருக்கின்றார், அவர் உயிரிழந்து விடுவார் என்றெல்லாம் ஊடகங்கள் முன்னிலையில் ஒவ்வொரு நாளுமே கருத்துக்கள் புரிவந்த சுரேஷ் அளவின் மனைவி இப்போது எங்கே? ஏன் அவர் ஊடக பரப்பிலிருந்து வெளியேறினார்? ஏன் அவர் இப்போது சிறைச்சாலைக்கு செல்லவில்லை? அப்படி சென்றாலும் கூட ஏன் அவர் ஊடகங்களை சந்திக்கிறார்கள்? சுரேஷ் அலவின் தாய், மனைவி, பிள்ளைகளுக்கு யாரோ ஒரு தரப்பினர் அச்சுறுத்தல் கொடுத்தார்களா, அல்லது அழுத்தம் கொடுத்தார்களா, அல்லது மிரட்டல் விட்டார்களா என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய மிக முக்கியமான வினாவாக இருக்கின்றது. ஊடக பிரசாரமாக மாறப்பட்ட இந்த சுரேஷ் அலை விவகாரம் இப்போது அப்படியே கீழ் சென்று விட்டது. ஆனால் விசாரணை அதிகாரிகள் இந்த விசாரணைகளை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து சென்றிருக்கிறார்கள். நீதிமன்ற அறைகளில் இருந்த அறிக்கைகள் எவ்வாறு வெளிச்சென்றது என்பது தொடர்பான விசாரணைகளும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த விசாரணை அறிக்கைகள் எப்படி வெளிச்சென்றது என்பதற்கான விசாரணைகளை ஒரு அதிகாரிகள் மேற்கொள்ளுகின்ற போது சுரேஷ் அலவின் குடும்பத்தை பாதுகாக்க வேண்டிய மிக முக்கிய பொறுப்பு இருக்கின்றது. உதய கம்பன்பில, விமல் வீரவன்ச, சரத் வீரசேகர மற்றும் பல இனவாத அரசியல் பேசக்கூடியவர்கள் சுரேஷ் அளவுக்கு ஆதரவாக பேசினார். இப்போது யாரும் ஆதரவாக பேசுவதில்லை. இந்த நீதிபதியும் இப்போது சிக்கிவிட்டார். நீதிபதி சிக்கியது எப்படி, அல்லது நீதிபதிக்கு இந்த விடயங்களை வழிநடத்தியது யார்? இப்போது இருக்கக்கூடிய மேலதிகமான வினா என்னவென்று சொன்னால், சுரேஷ் அலவின் குடும்பம் எங்கிருக்கிறது, அல்லது ஏன் இந்த விடயங்களுக்குள் சுரேஷ் அலை இப்போது ஈடுபடவில்லை? அன்று சுரேஷ் அலவின் வாக்குமூலங்கள் அல்லது மடிகணனி, பலரும் பின்னூட்டங்களை கேட்டிருந்தீர்கள், மடிகணனி, கை தொலைபேசி திறக்கப்பட்டு விட்டதாங்க. அவை திறக்கப்பட்டதனால்தான் இப்போது இவர்கள் வாயடைத்து இருக்கின்றார்கள். 7 இராணுவ அதிகாரிகளின் ரகசிய அறிக்கைகளை ஏதோ ஒரு விதத்தில் சூட்சுமமாக கோட்டாபாய பெற்றுக்கொண்டாலும் கூட இனி வரப்போகின்ற நாட்களில் எதுவும் கோட்டாவின் கைகளுக்கோ அல்லது கோட்டாவினுடைய தரப்பின் கைகளுக்கோ செல்லுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றுதான் அங்கிருக்கக்கூடிய உள்ளக தகவல்கள் கூறுகின்றன. ஒரு சில ஒற்றர்கள் இருந்தார்கள், அவர்களும் இப்போது சிக்கிவிட்டார்கள். ஆனால் இப்போது ஓரளவுக்கு அந்த இடம் தூய்மையாக்கப்பட்டிருப்பதாகத்தான் கூறப்படுகிறது. எனவே மிகவும் நெருக்கடி மிக்க ஒரு காலத்திலே விசாரணை இடம்பெறுகிறது. விசாரணையில் யாரை நம்புவது, யாரை நம்பக்கூடாது என்று தெரியாமல் இருக்கிறது. ஆனால் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் பெரும் நெருக்கடியில் இந்த விசாரணைகளை மேற்கொள்கிறார்கள். ராஜபக்ச தரப்புகள் குழப்பங்களை ஏற்படுத்துவதில் தீவிரமாக இருக்கின்றார்கள். இந்த இடத்திலே ஒரு முக்கியமான கேள்வி, நேர்கள் உங்களுடைய கருத்துக்களை அல்லது இதனை பார்க்கக்கூடிய உறவுகள் உங்களுடைய கருத்துக்களை பின்னூட்டத்தில் வழங்கும். நீதித்துறை ஆபத்தில் இருக்கிறது என்று ஜிஎல் பீரிஸ் தலைமையிலான அணியினர்
ஐநாவில் முறையிடுகிறார்கள் என்றால் அந்த நீதித்துறை செயற்பாடுகளுக்குள் ராஜபக்ச தரப்பினர் இன்று வரைக்கும் தங்களுடைய செல்வாக்கை செலுத்துகிறார்கள் என்பது எப்படி பார்க்கப்பட போகிறது, அல்லது செல்வாக்கு செலுத்துகின்ற காரணிகளை எப்படி கையாளப் போகிறார்கள். முறைப்பாடு செய்வதற்கு சென்ற அந்த குறித்த அரசியல் பிரமுகர்கள் ராஜபக்ச தரப்பு உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான தகவல்களை இரகசியமாக பெற்றார்கள் என்பதை கூறினார்கள், அல்லது இந்த தகவல் அங்கு மறைக்கப்பட்டது. இது ஐநா அதிகாரிகளுக்கு எல்லோருக்கும் தெரிந்த விடயமாகத்தான் இருக்கும். அது தெரியாமல் இருப்பதற்கு வாய்ப்புகள் அரிதிலும் அரிதாக இருக்கின்றன. எனவே பொறுத்திருந்து பார்ப்போமா அல்லது பொறுமை இழந்து பார்ப்போமா என்று யாருக்கும் தெரியும். ஆனால் ஒரு ஆபத்தான கட்டத்தில் விசாரணை இருக்கின்றது என்பதை மட்டும் உணரக்கூடியதாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் எப்படி நாம் இந்த விசாரணைகளுக்கு உதவுவது என்கின்ற கேள்வி எம்மிடம் இருக்கின்றது. பொதுமக்களாக எப்படி இந்த விசாரணைகளுக்கு உதவுவது, அல்லது பொதுமக்கள் தரப்பு இந்த விசாரணைகளை எப்படி முன்னெடுப்பது, நீதிமன்ற குற்றச்சாட்டுகள் அல்லது நீதிமன்றத்துக்கு எதிராக செயற்பட்டவர்கள் தொடர்பான மேலதிக விசாரணைகளை நீங்கள் இப்போது போலீஸ் நிலையத்தில் செய்யலாம். அல்லது நீதிமன்றத்தை அச்சுறுத்தியவர்கள் அல்லது போலீசாரை அச்சுறுத்தியவர்கள் என்று நீங்கள் யாரையும் அடையாளப்படுத்தினால், அது அரசியல்வாதிகளாக இருக்கலாம், பொதுமக்களாக இருக்கலாம், அவர்களுக்கு எதிராக முறைப்பாடு செல்லுகின்ற போது அது மேலதிகமான விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும். ஆனால் இதில் சுவாரஸ்யம் என்னவென்று சொன்னால், இப்போது பெரும் அச்சத்தில் தான் சுரேஷ் அளவின் குடும்பம் இருக்கிறது. சுரேஷ் அளவை நீங்கள் உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பியுங்கள், நீங்கள் ஊடகங்கள் முன்னிலையில் கூறுங்கள், இவ்வாறெல்லாம் கூறினால் உங்களுடைய கணவர் பிணையில் வெளிவருவார், அழுத்தங்களால் அவர்களுக்கான விடுதலை இல்லாது விட்டாலும் அவரை வெளியில் செல்வதற்கு அனுமதிப்பார்கள் என்று அழுத்தம் கொடுத்த தரப்பினர் எங்கே என்கின்ற கேள்வி இருக்கிறது. எனவே சட்டத்தை வளைப்பதற்கு பல முறைகளில் முயற்சி செய்தார்கள், எதுவும் சாத்தியப்படவில்லை, எல்லாம் அசாத்தியமாகி இருக்கிறது. ஆனால் இலங்கையினுடைய விசாரணை என்பது பல கட்டங்களை அடைந்திருக்கிறது. நாம் அறிந்தது இராணுவ புலனாய்வு, குற்றத்தடுப்பு புலனாய்வு, FCID மற்றும் உள்ளக புலனாய்வு, மத்திய புலனாய்வு. இதனை விட விசேட புலனாய்வு கட்டமைப்பு ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த விசேட புலனாய்வு கட்டமைப்பால் தான் இந்த நீதிபதி விவகாரம் சிக்கி இருக்கின்றது. எனவே இன்று எல்லா இடங்களிலும் புலனாய்வாளர்கள் மிக அவதானத்துடன் செயற்பட வேண்டியிருக்கிறது. நீர்கொழும்பு சிறையில் இடம்பெற்றதும் கூட ஒரு கவனக்குறைவு என்றுதான் எல்லோரும் கூறுகிறார். அந்த அனர்த்தம் நடந்திருக்காவிட்டால் பல உயிர்கள் கைதிகளாக இருந்தாலும் காப்பாற்றப்பட்டிருக்கு. ஆனால் அந்த இடத்திலும் கூட புலனாய்வுத்துறையினுடைய ஒரு பின்னடைவு அல்லது சற்று தோல்வியான நிலைப்பாடு என்றுதான் கூறப்படுது. எது எப்படி இருக்கிறது? இந்த விசாரணைகளிலே இப்போது பல தகவல்கள் தேடப்படுகின்றது. மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு முன்பகுதியில் இருக்கக்கூடிய சில வணிக நிலையங்களிலும் கூட உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு முன்னர் சில அதிகாரிகள் அல்லது சில அந்த தாக்குதலோடு தொடர்பானவர்கள் மட்டக்களப்பு சிறைச்சாலைக்குள் தகவல்கள் அனுப்பியதாக ஒரு விசாரணை தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் யார்? ஆனால் அந்த தகவல் அனுப்பியவர்கள் அல்லது அதனோடு தொடர்பானவர்கள் இப்போது இலங்கையில் இல்லை என்றும் கூறப்படுகிறது. அந்த குறித்த தாக்குதல் சம்பவம் இடம்பெறுகிற போது மட்டக்களப்பு சிறையில் இருந்த பிள்ளையானுக்கு தகவல் வழங்கியவர்கள் அல்லது தகவலை கூறியவர்கள் யார் என்கின்ற விசாரணை இருக்கிறது. ஒரு சிலர் பின்னூட்டத்திலே கேட்டிருந்தீர்கள். ஆரையம்பதி பகுதியிலே இடம்பெற்ற படுகொலையில் அந்த கட்சியினுடைய, அதாவது தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினுடைய செயலாளர் தொடர்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றது. அந்த வழக்கு முடிந்து விட்டதான்னு கேட்டிருந்தீர்கள். அந்த வழக்கு இடம்பெறுகிறது. இந்த வழக்குக்கான சில நடவடிக்கைகள் இப்போது காணொலி வழியாக இடம்பெறுவதனால் அந்த வழக்கை எவ்வாறு அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி செல்வது என்பது தொடர்பில் சட்டமாதிப திணைக்களம் ஆலோசனைத்து வருகின்றது. எனவே குற்றம் செய்தது யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும், மக்களினுடைய உரிமைகள் மதிக்கப்பட வேண்டும், நீதிமன்ற கட்டமைப்பு அதனுடைய மாண்பை இழக்காது அதனுடைய தனித்துவத்தோடு பயணிக்க வேண்டும். இவற்றுக்கு குந்தகம் விளைவிக்கின்ற வகையில் சட்டத்தை வளைத்தல் அல்லது சட்டத்துக்கு முரணாக சாட்சிகளை திரட்டுதல் அல்லது சாட்சிகளை குலைத்தல் அல்லது சாட்சிகளை அச்சுறுத்துதல் என்கின்ற நடவடிக்கையில் யாரும் ஈடுபடுவார்களாக இருந்தால் அவர்களும் சட்டப்படி தண்டிக்கப்பட வேண்டியது. எனவே உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் பெரும் சோதனையாக மாறி இருக்கிறது. எப்படி ஜோசப் ராஜசிங்கம் படுகொலையோடு தொடர்பானவர்களை சட்டத்தை வளர்த்து காப்பாற்ற முற்பட்டார், இப்போது ஆட்சியில் இல்லாது விட்டாலும் அவர்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அல்லது அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நுட்பமான மதிநுட்பத்தை பயன்படுத்தி இப்போதும் அந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் இருக்கக்கூடிய மிக பிரதான சாட்சியை குலைக்க முற்பட்டிருக்கின்றார். இது எப்படி நீதிமன்ற அவமதிப்பாக மாறப்போகிறது? நீதிமன்றத்தில் இதற்கு எப்படியான வகையில் சட்டமாதிப திணைக்களம் வழக்கு தாக்கல் செய்ய போகிறது? ஒரு பெரும் வழக்காக மாறப்போகின்றது. என்ன விடயத்தில்? உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் விசாரணைகள் சற்று தாமதமடைந்தாலும் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான தகவலை வெளியில் எடுத்தல் அல்லது அதனை பொதுமக்களுக்கு வெளிப்படுத்திய விவகாரத்தில் யார் யார் சிக்கப் போகிறார்கள் என்று தெரியாது. பெரும் தலைகள் எல்லாம் உருளப் போகிறது. அந்த தலைகள் யார் என்று தெரியும். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் என்பது அதனோடு தொடர்பானவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தீர்வு கிடைக்க வேண்டும்.
கர்தினால் மல்கம் ரஞ்சித் அவர்கள் கூறுவது போன்றோ இதற்கு ஒரு முறையான விசாரணை ஏற்பட வேண்டும். அவ்வாறு அந்த விசாரணை இல்லாது விட்டால் சர்வதேச விசாரணை வேண்டும் என்று கூறுவோம். எனவே பொறுத்திருந்து பார்ப்போம், எது இடம்பெறப் போகிறது, எப்படி இடம்பெறப் போகிறது, யார் யார் சிக்கப் போகிறார்கள், எப்படியெல்லாம் சிக்குவார்கள் என்பதை இனி வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் என்று கூறி செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.